புதிய தலைமுறை அறக்கட்டளையின் கிராமப்புற கல்வி மையங்கள். எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசைண்ணா. ஆனால் ஸ்கூல்ல சொல்லி தர பாரமாக புரியுது. ஆனால் ஒரு சில டவுட்ல கேட்க முடியல. இதேமாரி என் குடும்பம் கஷ்டப்பட்டு இருக்க முடியாதுண்ணா. நான் படிச்சு வேற லெவல்ல இந்த குடும்பத்தை காப்பாற்றுவேன். இந்த புதிய தலைமுறை வந்ததுலேருந்து எனக்கு கொஞ்சம் டவுட்ல கிளியர் ஆகுது. நான் நல்லா படிக்கிறேன். பாய்மா. எனக்கு 2 பெண் குழந்தைங்க. என் பசங்க வந்து நல்லா படிப்பாங்க. ஸ்கூல் வந்த உடனே டியூஷன் சொல்லி தரத்துக்கு எனக்கு வசதி இல்லை. ஆனால் பக்கத்தில் புதிய தலைமுறை அறக்கட்டளை டியூஷன் வந்ததுனால எனக்கு ரொம்ப வசதியாக போச்சு. குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க. அங்கே போய் என்ன டவுட் இருந்தாலும் அந்த டீச்சர் நல்லா கிளியர் பண்ணி தராங்க. அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. அவங்க ஏன்னா ஒரு பெரிய கலெக்டராவோ அது போல வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. கொளத்தாஞ்சேரி, அன்பில், அரியமங்கலம், தழுதாழை, கருவி, காலூர், பொதட்டூர்பேட்டை, இச்சிப்புதூர், கவசம்பட்டு, தாண்டவராயபுரம், வண்ணாத்திக்குட்டை, கலசம்பாடி, ரெட்டிப்பாளையம், சேர்வைக்காரன் மடம், ஆறுமுகநேரி, KM கோட்டை, கல்பாக்கம், குத்தம்பாக்கம், குளித்தலை, ஸ்ரீமுஷ்ணம், சீலியம்பட்டி, எடப்பாடி, மால்வாய், வாயலூர், அனிச்சம்பாளையம் என 25 மையங்கள், 25 ஆசிரியர்கள், 600க்கும் மேற்பட்ட மாணவர்கள். கிராமப்புற கல்வி மையங்கள். வறிய நிலை கிராமங்களில் வாழும் பின்தங்கிய மாணவ செல்வங்களின் கல்வி தரத்தை மேம்படுத்தும் அறக்கட்டளையின் அன்பிற்குரிய திட்டம். வேலையில் களைத்து வீடு திரும்பும் பெற்றோரின் சுமை குறைத்து உற்றுழி உதவும் திட்டம். நாள்தோறும் மாலையில் 2 மணி நேரம் செயல்படும் இம்மையங்களில் பள்ளி முடிந்து வரும் பிள்ளைகளுக்கு தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் மூலம் சிறப்பு வகுப்புகள் எடுக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மையத்திலும் தோராயமாக 25 மாணவர்கள் பயில்கின்றனர். மைய ஆசிரியர்களுக்கு இப்பணி கூடுதல் வேலைவாய்ப்பாகவும் அமைகிறது. இவர்களுக்கான மாத ஊதியம் புதிய தலைமுறை அறக்கட்டளையால் வழங்கப்படுகிறது. எனக்கு நர்ஸ் ஆகணும்னு ஆசை. என் அப்பா கூலி வேலை தான் செய்கிறாரு. என்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாரு. நான் படித்து நல்ல பெரிய நிலைமைக்கு போவேன். புதிய தலைமுறை டியூஷனில் சேர்ந்து நான் 4 வருஷம் ஆகுது. இந்த டியூஷனில் சேர்ந்ததுனால எனக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குது. டாக்டர் ஆகணும்னு எனக்கு ஆசை. அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. என்னால் காசு கட்டி படிக்கிற சூழ்நிலை எங்கள் குடும்பத்தில் இல்லை. எனக்கு வீட்டில் படிக்க முடியாத சூழ்நிலைனால நான் டியூஷனுக்கு வந்து படிக்கிறேன். எனக்கு இந்த டியூஷனில் வேண்டாம் மிஸ்ஸை ரொம்ப பிடிக்கும். நான் டவுட் கேட்டாலும் சொல்லி தருவாங்க. நான் டவுட் கேட்டு சொல்லி தரதுனால நான் நல்லா படித்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து ஆர்மி சொல்லிட்டு ஆசை. அதனால இங்கே டியூஷன் வந்து நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. முன்னாடியோட இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன். எங்கள் வீட்லேயும் நான் படிக்கலாம். ஆனால் எனக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது. அதனால தான் நான் இங்கே வந்து படிக்கிறேன். எனக்கு பசங்களோட வந்து படிக்கணும்னு ஆசை. அதனால நான் இங்கே வந்து படிக்கிறேன். பள்ளி தேர்வுகள், போட்டித் தேர்வுகள் என அனைத்திலும் கிராமப்புற மாணவர்கள் கல்வி வசதிகள் எளிதில் அணுக கிடைக்கும் மாநகர பகுதி தனியார் பள்ளி மாணவர்களோடு எளிதாக போட்டியிடும் அளவிற்கு சமத்தன்மையை உருவாக்க வேண்டும் என்பது இம்மையங்களின் நோக்கம். அப்பா பேர் வந்து தினேஷ். அவர் வந்து டிரைவரா இருக்காரு. வீட்டுல என்னால படிக்க முடியல, அதனால இங்க வந்து படிக்கிறேன். எங்க அப்பா வந்து டிரைவிங் பண்றாங்க. எங்க அம்மா வந்து ஜங்கல் சோழன் வேலை செய்றாங்க. இங்க வந்து நல்லா படிச்சனால ஸ்கூல்ல போயிட்டு நல்லா ரேங்க் எடுத்தனால எங்க அம்மா சந்தோஷப்படுறாங்க. நான் வந்து போலீஸாக ஆசைப்படுறேன். டியூஷன் அக்கா தான் நாங்கள் கூப்பிடுவோம், டீச்சர்னு கூப்பிட மாட்டோம். ஏன்னா அவங்க அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க எங்க கூட. போன வருஷம் எங்கள் அண்ணன் படிச்சிருந்தான். இதோட எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் தான் எடுத்திருந்தான். டாக்டர் ஆகணும்னு ஆசை. எனக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. அதில் இப்போ இருந்து படிக்கிறேன். அக்காவும் அதில் நல்லா சொல்லி தராங்க. ஸ்கூலில் மிஸ்ஸு சொல்லி தராங்க. அது மேலும் சந்தேகம் இருக்கனால டியூஷன் அக்கா கையில் கேட்குறேன். எனக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நான் டியூஷன் வரதுனால நல்லா படிக்கிறேன். வீட்டில் இருக்கிறதுனால எனக்கு கணக்கு தெரியாதனால டியூஷன் வந்து நான் நல்லா கற்றுக்கிறேன். மேக்ஸில் நல்ல மார்க் எடுக்கிறேன். நல்ல டெஸ்ட்டு நான் நல்லா எழுதுறேன். கல்வி மன உறுதியை கொடுக்க வேண்டுமே அல்லாமல் அச்சத்தை தந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறது நம் அறக்கட்டளை. எனவே கற்பித்தலின் ஒவ்வொரு சொல்லிலும் அன்பு ததும்ப வேண்டும் என்பது அறக்கட்டளை ஆசிரியர்களுக்கு இட்டிருக்கும் அன்பு கட்டளை. இதன் நல்விளைவு பள்ளி பாடங்களில் அச்சம் என்பதே இப்பிள்ளைகளுக்கு இல்லை.
எனக்கு வந்து டீச்சிங் சொல்லி தரது எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. நான் 3 இயர்ஸாக டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த டியூஷன் வந்து இலவசன்றதுக்காக மட்டுமும் வரல, குவாலிட்டியும் இருக்குது. அவங்க படித்தா எல்லாத்தையுமே புரிஞ்சு படிச்சுக்கிறாங்க. இங்கே வந்தால் ஸ்கூலில் சொல்லி தரதை இங்கேயும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, டெஸ்ட் எழுதுறாங்க. இப்போ இருக்கிறது 26 தான். இதுக்கப்புறமும் என்னால் உயர்த்த முடியும். எல்லாரையும் நான் வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன். எனக்கு ஆசை இருக்கு. ஸ்டூடெண்ட் இன்னும் அதிகரிக்க நான் முயற்சி பண்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு ரொம்ப நன்றி. ஸ்டூடெண்ட் வந்து 25 பேர் போல வராங்க. பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க டியூஷன் வரதுக்காக சப்போர்ட் பண்றாங்க. குழந்தைங்களும் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. படிக்கிறதுலயும் விளையாட்டுலயும் நல்லா ஆர்வமா இருக்காங்க. இங்க வர பிள்ளைங்க எல்லாமே வந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ரொம்ப படிப்புல வந்து நல்லா சூப்பரா படிப்பாங்க. இவங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் கொடுத்தா இன்னும் நல்லாவே படிக்கக்கூடிய பிள்ளைங்க தான் இங்க. அதுக்காக நிறைய இந்த ஊர்ல இருக்க பெரியவங்களா வந்து ஒரு டியூஷன் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொன்ன பிறகு புதிய தலைமுறை வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. மிக்க நன்றி. கல்வியோடு வாழ்விற்கு தேவையான பிற நற்பண்புகளும் தனித்திறன்களும் இங்கு வளர்த்தெடுக்கப்படுகின்றன. மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஊக்குவிக்க அந்தந்த ஊர்களில் சமூக பொறுப்புமிக்க பெரியவர்கள் பொறுப்பாளர்களாக பங்காற்றுகின்றனர். கற்றலில் பின்தங்கும் மாணவர்களை கண்காணித்து கூடுதல் அக்கறை செலுத்தி ஆசிரியர்களோடு இணைந்து அவர்களை மேம்படுத்தும் பணியை இப்பொறுப்பாளர்கள் செய்கின்றனர். 8வது வரையிலும் தான் நான் படிச்சிருக்கேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய படிக்கிற ஆர்வம் இருக்கு. இங்க வந்தா தனலட்சுமி பாப்பா இங்க நல்லா டியூஷன் எடுத்து கொடுக்குது. அது சொல்லி தொடும்போது ஒவ்வொருத்தர தனித்தனி கேள்வி கேட்கும் போது அவங்களுக்கு தெளிவா உட்கார வச்சு தனித்தனியா சொல்லி கொடுக்குது. அதை வச்சு முன்னாடி படிச்சதை விட என் பையன் இப்ப இங்கிலீஷ் நல்லா தரமா படிக்கிறான். இந்த வாய்ப்பு கொடுத்த புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு என்னுடைய பெரிய நன்றி. வில்லேஜ் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சிட்டி பசங்களா கூட கல்வி தரத்தில் போட்டி போட முடியல அவங்களால. எங்கள் ஊரில் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு டியூஷன் போனனால 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போவோம். அதுக்கு செலவு அதிகமாகும். ஆனால் இவங்க இலவசமாக இவ்வளோ பெரிய பசங்களுக்கும் செய்கிறாங்கன்றது இன்னும் பெரிய விஷயமா தான் எங்களுக்கு தெரியுது. புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு கோடானு கோடி நன்றி தெரிவிச்சு. ஒட்டுமொத்தமாக தமிழகமெங்கும் இயங்கும் இம்மையங்களை தலைமையகத்திலிருந்து அறக்கட்டளை அலுவலர்கள் கண்காணித்து வேண்டிய உதவிகளையும் வழிகாட்டுதல்களையும் வழங்குகின்றனர். திங்கள் முதல் வெள்ளி வரை நாளொன்றுக்கு குறைந்தது 5 மையங்களை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு வருகை பதிவு, நடத்தப்பட்ட பாட விவரங்கள் போன்றவற்றை விசாரித்து பதிவு செய்கின்றனர். இங்க எல்லா டியூஷன் சென்டர்ஸையும் நாங்க டெய்லியும் ஃபாலோ பண்ணி டீச்சர்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். மாணவர்கள் வந்திருக்காங்களா, கரெக்டா வராங்களா, அவங்களோட எக்ஸாம்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, யாருக்காவது எக்ஸாம்ஸ் இருக்கா, அவங்க நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களா, மாணவர்கள் கேட்குற சந்தேகங்களை அவங்க கரெக்டாக அவங்களால தீர்க்க முடிஞ்சிச்சா, அவங்களுக்கு வேற என்ன சந்தேகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசிரியர்கள் கிட்ட கேட்டு ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். வேற ஏதாவது தேவைகள் இருக்கா, புத்தகங்கள், ஸ்டேஷனரிஸ் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுட்டு இருக்கோம். ஒப்பீட்டளவில் ஆசிரியர்களுக்கு இலக்குகளை நிர்ணயிப்பது, புதிய செயல்முறைகளை வடிவமைப்பது, சுதந்திர மற்றும் குடியரசு நாள்களில் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்க வைப்பது, பேச்சு, கட்டுரை போன்ற போட்டிகளை நடத்த வைப்பது என பலவற்றையும் தலைமையக அலுவலர்கள் செய்கின்றனர். மேலும் ஆண்டுக்கு ஒருமுறை மையங்களுக்கு நேரில் சென்று ஆய்வுகளையும் மேற்கொள்கின்றனர். புரவலர்களின் உதவியோடு மையங்களின் எண்ணிக்கையை உயர்த்தவும் முயற்சிகளை மேற்கொள்கின்றனர். புதிய தலைமுறை அறக்கட்டளை கிராமப்புற கல்வி நிலையங்கள் 25 மாவட்டங்களில் நடத்தி வருகிறது தமிழகம் முழுவதும். இது மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களில் டெல்லி, ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்கள் நடத்தி வருகிறது. 30 ஆசிரியர்கள், 600 மாணவர்கள் இந்த பயிற்சி நிலையங்களில் வகுப்பள்ளி நடத்தி வருகிறார்கள். ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகையாக புதிய தலைமுறை அறக்கட்டளை மூலம் அவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கி வருகிறது. கல்வி மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாணவர்களின் தனித்திறமை கண்டறிந்து அதில் அவர்களுக்கு தனி ஈடுபாடும் பயிற்சியும் வழங்கி வருகிறது. நகர்ப்புற மாணவர்களுக்கு கிடைக்கும் அத்தனை வாய்ப்புகளும் கிராமப்புற மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே அறக்கட்டளையின் நோக்கம். புதிய தலைமுறையை இறுக பற்றிக் கொண்டு உறுதியோடு பள்ளிக் கல்வியில் வெற்றி பெறும் இந்த இளைய தலைமுறையினருக்கு அறக்கட்டளையின் விழுதுகள் எனும் கட்டணமில்லா உயர்கல்வி வாய்ப்பு திட்டமும் SRM குழும கல்வி நிறுவனங்களில் காத்திருக்கிறது. அங்கிருந்து ஆகச்சிறந்த நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளும் உறுதி செய்யப்படுகின்றன. மொத்தத்தில் மலரத் துடிக்கும் மொட்டுகளின் வாழ்வில் மனம் வீசுகிறது, மானுடம் மலர்கிறது. மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியில் இன்று செயல்பட்டு வருவது நம்முடைய புதிய தலைமுறை அறக்கட்டளை. நல்லொழுக்கமும் கல்வியில் சமத்தன்மையும் நம்முடைய கல்வி மையங்களின் இரு கண்கள். இங்கே படிக்கும் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகள் மட்டுமல்ல, அவர்கள்
நம் பிள்ளைகள், இவர்களுடைய சிறப்பான எதிர்காலம் நம் கண்முன்னே தெரிகிறது. இந்த மையங்களின் எண்ணிக்கை பெருக உங்களையும் அழைக்கிறோம். வாருங்கள், இணைந்து சேவையாற்றலாம். இந்த டியூஷன் சென்டர் கொடுத்த புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு நன்றிண்ணா. புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு நன்றி. புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு நன்றி. புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு நன்றி. புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியில் புதிய தலைமுறை அறக்கட்டளை. இச்சமூக பணியில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: புதிய தலைமுறை அறக்கட்டளை, 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017.